கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு சில கிராமங்களில் இன்னும் வெள்ளம் வடியாததால் அங்குள்ள மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக கூட கிராமத்தை விட்டு வெளியேற முடியவில்லை என்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். இருபக்கமும் மழை நீர் சூழ்ந்திருக்க சகதியான இந்த சாலையில் கடலூர் மாவட்டம் டிவி நல்லூர் கிராமத்தை நோக்கி செல்கிறது இந்த மருத்துவ குழு. பரவனாறு வெள்ளமும் நெய்வேலி சுரங்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரும் டிவி நல்லூர் கிராமத்தையே வெள்ளக்காடாக மாற்றியுள்ளது. டிவி நல்லூர் கிராமத்தில் உள்ள மக்கள் வேறு பகுதிகளுக்கு செல்ல பயன்படுத்தி வந்த பாலமும் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டதால் நீரில் தத்தளிப்பதாக கூறுகின்றனர் இந்த கிராம மக்கள். 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். நாங்கள் உடம்பு சரியில்லைனாலும் எது சரியில்லைனாலும் இல்லைன்னா இந்த தண்ணியில் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். எங்களுக்கு வேற வழியே கிடையாது. நாங்கள் இன்னைக்கு 8 நாளா சாப்பாடு இல்லை, தண்ணியில் அடுப்பதை விட நாங்கள் வர சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் இன்னைக்கு 10 நாளா கரண்ட் இல்லாமல் அவசப்பட்டு தான் சார் இருந்தோம். இந்த மழையில இந்த காத்துல இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோம். வேற எங்கேயும் எங்களுக்கு போகிறது வழி கிடையாது சார். நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் இங்கே இருந்து கும்பலா இருக்கிறோன்ற மாதிரி இருக்கும். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உணவும் மருத்துவ உதவிகளும் இந்த கிராமத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களாக மாவட்டத்தில் இருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டு தனித்தீவாக மாறியிருந்த இந்த கிராமத்தை சூழ்ந்திருந்த வெள்ள நீர் மெதுவாக வடியத் தொடங்கியுள்ளது. பருவமழையின் தாக்கம் அதிகம் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் சிக்கி உடைமைகளையும் விளை நிலங்களையும் இழப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். 2011 வந்தது சார். இப்போ மீண்டும் 15 இதே வெள்ளம் எங்களுக்கு மீண்டும் தொடர்ந்து வந்திருக்கிறது. எங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் அஞ்சகண்டு மதுவுக்கும் எல்லக்குடி பாலத்துக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தார் ரோடு பராமரிக்க வேண்டும். பரவநாற்றையும் சுத்தம் செய்ய வேண்டும். பரவநாற்றில் நிலையான பாலம் அமைத்து ஊருக்குள் மழைநீர் புகாமல் இருக்க தடுப்புச்சுவர் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் டிவி நல்லூர் மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.